ஹாய், வெல்கம் டு வேதிகை. கதை கதையாம் காரணமாம். உங்களுக்கு தொடர் கதை மாதிரி விட்டுட்டு போயிட்டேன் இல்லையா நேற்றுக்கு. அந்த கதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன், சரியா? ஜெய் ஸ்ரீராம். அந்த கதையில் என்னாச்சு, நாளைக்கு அவனுக்கு காலில் குத்திடுதுல, கண்ணாடி குத்திடுதுல. கண்ணாடி குத்தினதுக்கு அப்புறமா அந்த ஊசி போட்டுன்னு வரா, டாக்டர்கிட்ட ஊசி போட்டு வரா, வலிக்கிறது எல்லாம் இருக்குல்ல. அடுத்த நாளைக்கு இதே மாதிரி படுத்தி எடுத்து ஸ்கூலுக்கு போனால் அங்கே டீச்சர் வந்து ஹோம்ஒர்க் எழுதிக்கான்னு கேட்குறா. இல்லை, எனக்கு நேற்றுக்கு அடிப்பட்டு கொடுத்து எனக்கு டாக்டர் அதில் போய் ஊசி போட்டுன்னு வந்து அழறான். சரி சிடான் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க மிஸ்ஸு. சரின்ட்டு உட்காந்துட்றான். உட்காந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பாடம் நடத்தினா கவனிக்கணும் இல்லையா கிளாஸில். இவன் கவனிக்க மாட்டான். பக்கத்தில் இருக்க ஒன்று போய் சீனிகிட்டே இருக்கான். பெருசாக மிஸ் பார்க்குறாங்கடா அப்படின்னு சொல்லுவான் பக்கத்தில் இருக்கிற குழந்தை. பட அப்படின்னு சொல்லிட்டு அவனை நோண்டிகிட்டே இருப்பான். மிஸ்ஸு பார்த்துறாங்க. ஒழுங்காக இருக்கப்படியே இல்லை, கெட் அவுட் ஃப்ரம் த கிளாஸ் அப்படின்னு கத்துவாங்க. வெளியில் போய் நின்று கை கட்டிட்டு நின்றுருப்பான். அப்போ என்ன ஆகுது, உடனே 2-3 ஒரு பீரியடு ஃபுல்லாக முடிஞ்சு அது வந்து பெல் அடிச்சுடுது, இன்டர்வல் பெல்லு. சாப்பிட்றதுக்கு வந்துடுத்து டைம். எல்லாருக்கும் அழகாக ஒரு மேட்டு கொடுத்து உட்காத்தி வச்சு கையில் ஒரு துணி கொடுத்து எல்லாம் அழகாக கொடுத்து அனுப்புகிறான் அம்மா. எல்லா அம்மாவுமே அப்படி தான் பண்ணுவான். இவனுக்கும் அந்த அம்மா அப்படி தான் பண்ணியிருக்கா. எல்லோரும் வரிசையாக உட்காந்துட்டு சாப்பிட்ணும் அந்த ஸ்கூலில். வரிசையாக உட்காந்து சாப்பிட்றம்போது இவன் மட்டும் என்ன பண்ணுறான், சாத்தை எடுத்து எப்படி சாப்பிடுவானல்ல, அழகாக ஸ்பூனில் வச்சுருக்கா. ஸ்பூனில் வச்சு சாப்பிட்லாம்ல, அவன் அப்படி சாப்பிடல. அவன் என்ன பண்ணுறான், அப்படி எடுத்து ஏற்கனவே சளி வேற, அழுது சளி மூக்கிலேருந்து ஒழுகல். இதோட இங்கெல்லாம் ஒழுகல். பக்கத்தில் என்னடா சிங்கமாக சாப்பிட்ற, ஒழுங்காக சாப்பிட்றாங்கன்னு சமத்தா பையன் சொல்கிறான். இப்போடா அப்படின்னு அவனையும் மதிக்கிறது கிடையாது. எல்லோரும் வந்து இவனோட அதனால யாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கல. இந்த அச்சதா பையன் ரொம்ப மோசமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு யாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கல. அதனால் இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நான் அம்மாட்ட சொல்கிறான், சமத்தா பையன் அவன் ஸ்கூல்லையும் படுத்துறாம்மா, அசிங்கமாக சாப்பிட்றான், எல்லோரும் கேலி பண்ணுறாம்மா, எனக்கு வெக்கமாக இருக்கம்மா, இவன் கிளாஸில் நான் வேண்டாம்மா, வேறு கிளாஸ் மாற்றிடுமா அப்படிங்கிறான். உடனே இவனுக்கு அச்சடா பையனுக்கு, ஐயோ நம்ம வேறு கிளாஸுக்கு போனால் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அண்ணா உதவி இருக்காதுன்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நான் இனிமேல் ஒழுங்காக இருக்கேம்மா அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். சரி பார்க்கலாம், இனிமேல் ஒழுங்காக இருக்கு, சரி இனிமேல் ஒழுங்காக இருக்கணும், இல்லைன்னா நான் வந்து உன்னோட பேச மாட்டேன்டா அப்படிலாம் சொல்கிறான். சரிடா நான் ஒழுங்காக இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறது, சரி கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தினா தான் நம்ம வந்து நம்மளே நல்ல பையன், சமத்து பையன், குட் பாய்ன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிற போது அப்புறம் பார்த்தா இவன் ரொம்ப அதிசயமாக இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறான், எப்போ எழுந்துக்கிறான்னு பார்க்குறான். அதே மாதிரி இவனையும் எழுந்துக்கிறான். அவன் என்ன பண்ணுறானோ அதே மாதிரி போய் சாமிக்கு நமஸ்காரம் பண்ணி போட்டு வச்சுக்கிறான். அதே மாதிரி ஸ்கூலில் வந்தோடனே கரெக்டாக கொண்டு வந்து தன்னோட எட்டோன் பாஸை தேய்க்க போட்டு அதே மாதிரி ஷூராக்கில் வந்து இந்த இதெல்லாம் வைக்கிறான், சாக்ஸ் அதெல்லாம் வைக்கிறான். அதே மாதிரி என்ன ஹோம் ஒர்க்கோ அவன் கேட்டு எனக்கு சொல்லி கொடுறான், நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணுறான். இதெல்லாம் பண்ண முடியுமா, அவனுக்கே ஒரே சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, இது நல்லா இருக்கே, நம்ம இதுக்குத்தாலும் ஒவ்வொன்றும் அழுதுகிட்டே இருப்போமே, அம்மா எழுப்பினாலே அழுவோம். இப்போ பார்த்தோன்னா எல்லாமே நல்லா இருக்கே, இது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கே, நம்ம மனசுக்கே அதமாக இருக்கே அப்படின்னு அவனே நினச்சிக்கிறான். அவனே நினச்சினவனையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அழகாக அந்த இவனோட மாதிரியே அவன் வரான், சமத்தா பையன் மாதிரியே வரான். வந்தவனையும் உடனே இனிமேல் உன் பேர் மாறிடுறதுடா, நீ சமத்தா பையன், அவன் சமத்தா பையன் 1, சமத்தா பையன் 2 அப்படிங்கிற அம்மா. நிஜமா நான் சமத்தா பையனாம்மா, இனிமேல் நான் அவனை படுத்த மாட்டேம்மா, நான் சமத்தா இருக்கேம்மா அப்படிங்கிறான். முன்னெல்லாம் காப்பி போஸ்டெல்லாம் கொடுக்கும்போது ஓன்னு அழுதுன்னு கீழே கொட்டி இதெல்லாம் பண்ணுவான்ல. இப்போ அதெல்லாம் பண்ணலை, ரொம்ப திருந்திட்டான். ஸ்டைலாக சாப்பிட்றான், அழகாக ஒழுங்குள்ள அதெல்லாம் இல்லாமல் நீட்டாக நல்லா கையெல்லாம் வாஷ் பண்ணின்னு வந்து எல்லாம் பண்ணிட்டு அப்படியே அவனை போலயே அவன் நல்ல பேர் வாங்குறான். எல்லாரும் ஸ்கூலில் டீச்சரே ஆச்சரியப்படுறா, எப்படிடா இவ்வளோ தெரிஞ்சுனா இந்த பையன், பரவாயில்லையே, வெரி குட் மார்க் வாங்கியிருக்கானே, அவனோடையே சமத்தா பையனோடையே அவன் நன்னா வாங்கிட்டானே, இனிமேல் அவனை அச்சடா பையன் யாரும் கூப்பிடாதீங்க, இவன் சமத்தா பையன், இவனும் சமத்தா பையன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரும் எல்லாருமே, அவளுக்கெல்லாம் வேற பேர் இருக்கு, ராமு சோமுன்னு பேர். ராமுங்கிறோம் சமத்தா பையன், சோமுங்கிறோம் அச்சடா பையன். அந்த பேரே மறக்கடிச்சு இவன் சமத்தா பையன், அவன் அச்சடா பையனே போயிட்டு இருந்தது காலம். ஆனால் டக்குன்னு இவன் நல்ல பையனா மாறினவனையும் எல்லாரும் அவனை வந்து இவனையும் சோமு குட் பாய், சோமு குட் பாய், ராமு, அந்த மாதிரி சமத்தா பையன் அச்சடா பையங்கிற அந்த பேரே மாறி
ராமு சோமுன்னு கூப்பிட்டுண்டு அவனை 2 பேருமே நல்ல குழந்தைலாம் இருக்கா, நல்லா படிக்கிறானுங்க 2 பசங்களும். அவன் கொஞ்சம் வந்து இனிமேல் நம்ம ஒழுங்காக இருக்கணுங்கிறத திருந்திடுறான். அதனால் மாணவ செல்வங்களே, இருக்கும் சோம்பல் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே குழந்தைகளாக இருக்கும். ஆனால் கூட சோம்பலுடையார் தேம்பி திரியார் இல்லையா? அதனால் சோம்பல் இல்லாமல் நம்ம நல்ல குழந்தைகளா இருந்துட்டு நம்ம அம்மா அப்பா சொன்ன பேச்சு கேட்டுட்டு நல்லா படித்து முன்னுக்கு வரணும். செய்வேலா குழந்தைகளா நீங்களா? எல்லாருமே குட் பாய் குட் கேர்ளாக இருப்பீங்களா? இது கேர்ள்ஸுக்கும் பொருந்தும். சமத்தா பொண்ணு அச்சடா பொண்ணு மாற்றிக்கோங்க கேர்ள்ஸ் எல்லாம். இது வந்து ஆம்பளை பையனுக்கு மட்டும் இல்லை, சரியா? இது கேர்ள்ஸுக்கும் நல்லா தலையெல்லாம் பேனெல்லாம் இல்லாமல் நல்லா அம்மாட்ட அழகாக வாரி தலையை வாரின்ட்டு நான் மாறிக்க மாட்டேன் ஆன்னு கத்தின்றதுலாம் இல்லாமல் சமத்தா உட்கார்ற மாதிரி அழகாக உட்காந்துண்டு என்ன எல்லாமே ஒரு அழகு. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அந்த குழந்தைகள் வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் கற்றுட்டாதான் வருங்காலத்தில் நீங்கள் 10 பேருக்கு நீங்கள் சொல்லலாம். சரியா? புரியுதா? அதனால் செல்வங்களே, வெயில் அலையாதீங்கோ. ரொம்ப வெயில் தாங்கலை. இந்த மாதிரி இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன், அப்படி கொட்டுறது எனக்கு ஊத்துறது வேர்வை. புரியுதா? அதனால் ரொம்ப வெளியில் அலையாமல் எல்லாரும் சமத்தா இருங்கோ, நல்ல குழந்தைகளா இருங்கோ. ஆல் த பெஸ்ட். திருப்பி அடுத்தது வேறொரு கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். கதை பிடிச்சிருந்ததா? கதை பிடிச்சிருந்தா எல்லாரும் கமெண்ட்டை போட சொல்லுங்க. அப்பா அம்மாவை, உங்களுக்கு போட தெரியாது, அப்பா அம்மா விட்டு போட சொல்லுங்க. சரியா? ஓகே, பாய்.